பிஸ்கட் தயாரிக்கும் நவீன எந்திரம். நவீன எந்திரம் கிடையாது, ரொம்ப ஆதி காலத்து எந்திரம் இதுதான். உள்ளே நம்ம மண்ணை லோட் பண்ணி வச்சிடணும். இந்த சென்டர் பீஸில் பிஸ்கட்டுக்கான கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடணும். மேலே அடுப்பு கறி கோல் அதை அப்படியே தகன்னு நெருப்போடு வச்சிடணும். இதில் சுத்தமாக நம்ம மைதா மாவே சேர்க்க போகிறதில்ல. முந்திரி பருப்பு, நாட்டு கம்பு மாவு இது ரெண்டும் பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். நாட்டு சர்க்கரையும் பேரிச்சம்பழமும் இனிப்புக்காக ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் பாலுக்கு 3 ஸ்பூன் நாட்டு கம்பு மாவு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட பிளெண்டரில் போட்டு ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பொறுமையாக நம்ம கிண்டுறதான் நமக்கு நல்லா வருமே, கை வந்த கலை. அதை கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய வெப்பன்ஸ் எடுக்கிறோம். அடுப்பு கறி நெருப்பில் நல்லா தகன்னு வெந்துட்டுருக்கு. அதுக்காக தான் வெயிட்டிங். பால்கோவா மாதிரி வந்துடுச்சு. அதில் நம்ம மிக்கி மவுஸ் ஃபேஸையும் ஆஸ்ட்ரிச் ஃபேஸையும் வச்சிடறோம். பார்க்குறதுக்கு பாண்டா கரடி மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அடியில் எம் சாண்டு தான் கிடச்சிது, ஆற்று மண் கிடைக்கல. எம் சாண்டு வச்சிடறோம். சென்டரில் பால்கோவா வச்சிடறோம். டாப் ஃப்ளோரில் கறி நல்லா வெந்து தணிந்ததுக்கப்புறம் அந்த கறியை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் தூக்கி கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடறோம். ஸோ அடியில் மண், சென்டரில் பிஸ்கட், மேலே கறி. ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். மாவோட கன்சிஸ்டன்சி பால்கோவா மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டோம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வச்சுருந்தோம்னா இன்னும் சூப்பராக வந்திருக்குமா. பரவாயில்ல, அடுத்த வாட்டி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கான்செப்ட்டுக்கு தான் மைதா மாவே இல்லாமல் செஞ்சுருக்கோம். மிக்கி மவுஸ் முகம், ஆஸ்ட்ரிச் முட்டையோட ஷேப், இது ரெண்டையும் எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரிச் எடுப்போம். சூப்பராக வந்துச்சு. வா, நானே எதிர்பார்க்கல இப்படி வரும்ன்ட்டு. மிக்கி மவுஸையும் எடுத்துருவோம். அங்கே பாருங்க, பிஸ்கட் செய்யலான்னு பிளான் பண்ணி கடைசியில் பால்கோவா செஞ்சுட்டோம். பரவாயில்ல, இதுவும் ஒரு ஹெல்த்தி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் ஃபார் கிட்ஸ். கான்செப்ட் இதுதான். இதே கான்செப்டை வச்சு நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டை யூஸ் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள். நாட்டு கம்பு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கு பதிலாக கேழ்வரகு யூஸ் பண்ணலாம். கருப்பு கவுனி அரிசி பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம், அதில் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டு காமிக்க, இதை மட்டும் ஏன் சாப்பிட்டு காமிக்கல அப்படிங்கிறீங்களா? காமிக்கலை, அவ்வளோதான். இதுதான் தைரியமாக நல்லாச்சே சாப்பிடு அப்படிங்கிறீங்களா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. டேக் கேர், பை.